நெஞ்ச முத்தான முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். உங்க பாவ பார்த்தாலும் பயம், எங்க பாவ மாவ பார்த்தாலும் பயம், கண்ணனை பார்த்தாலும் பயம். எனக்கு எப்ப கிடைக்கு 2 பழம். தெரு தெருவா அழுகிறண்டி, தெருப்பாக தேயிரண்டி, தெருப்பாக நீயும் பார்த்தால் நெஞ்சம் தாங்குமா? கோயிலுக்கு வர சொன்னியே, வந்தனே குங்குமத்தை வைக்க சொன்னியே, வெச்சனே புருஷனே நான் இறந்தேன், என பூஜாரியாக்கி முட்டியே. அப்புறம் ஜிம்முக்கு தவற சொன்னியே, வந்தனே ஜிங்கைய தகல்ட சொன்னியே, கலட்டுன அஜித்தின்னு நான் எடுத்தேன், எனக்கு அல்வாவை கொடுத்து முட்டியே. சரி சரி. புல்லட்டில் வர சொன்னியே, வந்தனே கையை விட்டு ஓக்க சொன்னியே. எங்களா கையை விட்டு ஓடுத்தானே? சரி விடுறா. கையை போட்டு ஈர்னு இறங்கி ஓடி வரானே யானை குட்டி. அவர் யாருங்கிறீங்க? யாரு? அவருதான் எங்க தாய் மாமா. தாய் மாமனா? அவன் தாய் மாமன் இல்ல, ஏன மாமே. அவரைதான் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா கண்ணே வாழ்த்துக்கள். ஏன் கட்டில தேவையில்ல, வெட்டு தேவையில்ல, கீழே படுத்து உருண்டு தேவையில்ல. பையன் படுத்தனா அவன் மேல ஏறி படுத்து பி பாய் 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 என்ன பையன் நீ கேள் கேள் என்ன பொன் இந்த பொண்ணை கண்டதும் போதை உண்டாகுதே. பி பாய் 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 என்ன பையன் நீ கேள் கேள் என்ன பொன் இந்த பொண்ணை கண்டதும் போதை உண்டாகுதே. எம்ஏடி மேட் மேடுனா கிறுக்கு, ஹெச்ஏடி ஹெட் ஹெட்னா தல தல கிறுக்கு பிடிச்சிக்கிட்டு ஏதோ பண்ணுதே. லைலா நீயடி மஜ்னு நானடி ராத்திரி நமக்குள் ஏதோடி, லைலா நீயடி மஜ்னு நானடி ராத்திரி நமக்குள் ஏதோடி. உன்னை பெற்றதும் என்னை பெற்றதும் நம்பர் 1 தான் அரோகரா. ஓடு பி ஓவர் பாய் பாய் என்ன பையன் நீ கேள் கேள் என்ன பொன் இந்த பொண்ணை கண்டதும் பூதி உண்டாகுது. அதேரி புடிச்ச முண்டை. அடாடா ரேட் 10 ரூபாடா போவாதடா. ஆமா சரி போனால் போகட்டும். சரி. இன்னும் இருந்தாலும் இந்த சீரான தெய்வீக சபையிலே இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நாடக கலா ரசிக பெருமக்கள் அனைவரும் அது மட்டும் இல்லாம நாம் வந்தவுடன் நமக்காக இல்லை என்று சொல்லாமல் என் அருமை தாய்மார்களும் தந்தைமார்களும் நமது அருமை அண்ணன் அவர்கள் பெயரை சொன்னா மதிப்பல்ல. நமது அருமை ஐயா அவர்கள் நமக்காக ஒரு 50 வாரி வழங்கியுள்ளார். நமது ஐயா அவர்களும் இன்னும் சின்ன சிறு குழந்தைகளும் இன்னும் பூசாரி அப்பா அவர்களும் நமக்காக வாரி வழங்கினார். வாரி வழங்கல, நீ வழிப்பறி பண்ணிட்டு வந்திருக்கிறது சொல்லு. வழிப்பறி பண்றதும் பொழப்பாய் போச்சு. அப்படி வாரி வழங்கியவர்களும் அதாவது மாண்டு மடிந்து காலம் சென்ற இந்த சின்ன பொன்னையா தலைவர் பெயர்படிக்காக ரூபாய் 50 நமக்காக வாரி வழங்கியுள்ளார். அவர்களும் இங்க இருக்கக்கூடிய அனைத்து நாடக கலா ரசிகர் மக்கள் அனைவருமே எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? அம்மா போற்றி போற்றி பொன்னடி பாத போற்றி, ஆயிரம் கண்ணுடையால் போற்றி போற்றி. அம்மா என்ன சண்டி முண்டி சாமுண்டி வேதாளி திரிசூலி, அம்மா எங்க சின்ன மாறி பெரிய மாறி மேல்மலையின் ஒரு அங்காள பரமேஸ்வரியே. அம்மா நீ மஞ்ச முகத்தழகி மாயனுக்கு தங்கையம்மா, கோபாலன் தங்கையடி. நாங்க கூப்பிட்ட சொல்லுக்கெல்லாம் கூட துணவாரும் அம்மா. அம்மா நாங்க அழைத்ததொரு சொல்லுக்கெல்லாம் அச்சாரமை காருத்தாயே. அம்மா நீ பரமனோட வாதாடி பால் பூச கொண்டவளா, யமனோட வாதாடி எருமைக்கடா கொண்டவளா. ஓம் சக்தி ஓம் சக்தி ஒன்னா நல்ல தாயே ஒரு கரகமம்மா.
ஒடியா வாங்கல வேகமா. இதோ நமக்காக வேண்டி நாடகம் அரங்கேற்றம் செய்தவர்களும் நம் நாடகத்தை கண்டுகளிக்க ரசிக பெருமக்களும் இந்த தலைவரைய பெயர் பிடிக்க ரூபாய் 50 ரூபாயும் இருக்கக்கூடிய அனைத்து ரசிக பெருமக்கள் அனைவருமே ஆண் போன பக்கம் அரசு பெற்று வாழ்ந்து பெண் போன பக்கம் பெற்று பெருகி நோயற்ற வாழும் குறைவில்லா செல்வங்களை பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும் என்று இந்த தாயாகப்பட்ட உள்ளூர் மாரியம்மனையம் கலைக்குழுவின் சார்பாக பிரார்த்திக்கிறோம். ராமோஜயம். மாமா என்ன பிரச்சனை? குப்பு தட்டியா யாருக்கிட்ட வேணா நான் போவாயா வேஷம் போட்டு வெளியே வந்துருக்கேன். மத்தாளக்காரர்கள் மட்டும் நான் வேலைக்கு போக மாட்டேன். என்னாச்சு? வெளியே போய் அரங்கேற்றம் செய்த நாடகம் என்ன? வர்ணமலை தபசு. தபசு என்பது 3 தபசு. என்னென்ன? அதாவது மகாபாரதத்துல அர்ஜுனன் தபசுக்கு செல்வது அர்ஜுனன் தபநிலை. இரண்டாவதாக குன்னடையான் சரித்திர கதையில அதாவது பெரிய காண்டியை நோக்கி தாமர பத்தினி தபசுக்கு செல்வது 2வது தபசு. மூன்றாவதாக இந்த சிலப்பதிகார கதையிலே ஒரு பாகமாக விளங்கக்கூடிய வர்ணமலை தபசுக்கு செல்வது 3வது தபசு. 3 தபசுல இன்று அரங்கேற்றம் செய்த நாடகம் வர்ணமலை தபசு. வர்ணமலை தபசு நாடகமாக பார்த்து அரங்கேற்றம் செய்துள்ளோம். இந்த நாடகத்துலங்க ஒரு குறிப்பான முக்கியமான விஷயம் என்னன்னா, குறை இல்லாதவர்கள் மனிதர்கள் கிடையாது. அதாவது குறை இருக்குதா அவங்க மனிதர்கள் தான். குறை இல்லாம இருந்து விட்டா நம்ம ஆண்டவனா மறந்து விடுவோம். அதனால குறை இருக்க கூடாதுன்னு சொல்லி, அதாவது எத்தனையோ குறைகள் இருக்கலாம். கல்யாணமாகி இருக்கலாம், கல்யாணம் ஆகாதவங்க இருக்கலாம், கல்யாணமாகி கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கலாம், கல்யாணமாகி சில நாட்களாக குழந்தைங்கிறது இல்லாம இருக்கலாம். அது மட்டும் இல்லாம வீடு கட்டணும், நிலம் வாங்கணும், வீட்டு வேலை பாதியில நிக்குது, குடும்பத்துல ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு எந்த கஷ்டங்கள் இருந்தாலும் சரிங்க, அதாவது நம்பிக்கையோடு நாங்கள் விடிய விடிய இந்த மரத்தை நிறுத்தி இங்க விடிய மரத்துக்கு அதாவது பூஜை புனஸ்காரம் செய்து கொண்டு இருக்கிறோம். நீங்க அர்ஜுனன் தபசுல எப்படி அதாவது ஏதாவது ஒரு வேண்டுதலை நிறைவேறணும்னா, நமக்கு ஒரு வேண்டுதலை வைக்கிறோம்னா அந்த அர்ஜுனன் தபசு மரத்துல ஒரு வெள்ளை துணியில காணிக்கு 101 ரூபாய் வச்சு எலுமிச்சை மலை வச்சு கட்டிட்டு போறீங்களோ, அது போல ஒரு வெள்ளை துணியில எலுமிச்சை மலை ஒண்ணு வச்சு காணிக்கு 101 ரூபாய் வச்சு இந்த வேப்ப மரத்துல நீங்க கட்டிட்டு போய் நாளைக்கு அதாவது கூத்து முடியும் போது காலையில நாங்க அதை கும்பிட்டு கொடுப்போம். அதை என்ன செய்யணும்னு சொல்லி நாங்க சொல்ற மாதிரி செஞ்சீங்கன்னா வந்தவள் காலையில 200 சம்பளம் வாங்கி வந்தீங்க. அவ்வளவுதான் வருமாடா. அட்வான்ஸ் 1500 ரூபாய் வாங்கிருக்கிறோம். சும்மா இல்ல, நான் இல்ல, நான் தப்பிக்கிட்டேன். உனக்கு 500 ரூபாய் கொடுத்துருக்கேன். எதுக்கு வாங்கிட்டே இல்ல? சரி சொன்னேன், புரிந்ததா என்ன? நீங்க யாரு, உங்களுடைய பெயர் என்ன? ஆமாம்மா, எனது பெயர் தான்
அழகிலே சிறந்த அழகிலும் அறிவிலும் அன்பிலும் பாசத்திலும் சிறந்த சிறந்த என் பெயர் தான் நல்லமணி. ஓ நல்ல மணி. ஆமா சரி. ஏய், என்ன மணி? நல்ல மணி இல்லடா. நல்ல மணி. ஆமா. அப்படி நல்ல மணியாக இருந்தாலும் நான் தக்க 16 நிறைந்த பருவமங்கை அடைந்த பிறகு நான் யாரையும் ஆளையிட்டேன் தெரியுமா? என்னுடைய கணவர் யார் தெரியுமா? இந்த மேலான பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய மானேகையனை நான் ஆளையிட்டேன். அந்த மாநகர் மானேகன். ஆமா. நாங்கெல்லாம் என்ன ஜாதி தெரியுமா? எங்கள் இனம் என்ன தெரியுமா? நாங்கள் செட்டியார் குலத்தை சேர்ந்தவர்கள். செட்டியார் வீட்டு பிள்ளையா? ஆமா. என்ன விளையாட்டா? ஏண்டி என்ன பிள்ளை மூஞ்ச பார்த்தா கூட தெரியல. அதானே. செட்டியார் வீட்டு பிள்ளையா? குழந்தை வேற. குழந்தை வேற. அப்படி நாங்கள் செட்டியார் இனத்தை சேர்ந்தவர்கள். ஆமா. அப்படி திருமணம் செய்து நாங்க குடும்ப வாழ்க்கையில ஈடுபட்டு எனக்கு அழகல்ல ஒரு மகன் இருக்கிறான். என் மகன் யார் தெரியுமா? என்னுடைய மகனுடைய பெயரோ புலிராம செட்டி. ஓ ஏய் புலிராமன் செட்டி. புலிராம செட்டி என்னுடைய மகன். அப்படி புலிராம செட்டியை மகனை பெற்றிருந்தாலும் அவனை ஓய் வந்து பிறந்துச்சா? ஏடா குழந்தை பிறந்துருச்சா? என் மகனை பெற்றெடுத்து தக்க 16 கல்யாண பருவம் அடைந்து என் மகனுக்கு என் அண்ணன் மகளாகப்பட்ட முத்துமணியை இன்னைக்கு காலையில தான் நாங்க கல்யாணம் செய்து வைத்தோம். ஆறு போய் பேசுறேன். ஏன்? எனக்கு சின்ன வயசுல எங்க அம்மா காது குத்திட்டாங்க. அப்படியே தோடு ஒட்டிட்டீங்களா? ஓ ஏன் உனக்கு என்ன இல்லம்மா எனக்கு சந்தேகம். எப்படி? உனக்கு குழந்தை பிறந்துருச்சு? சத்தியமாடி எத்தனை குழந்தை? ஒரே ஒரு பையன். அம்மா அப்படி ஒரே ஒரு மகனை பெற்று திருமணம் செய்து வைத்திருந்தாலும் எதுக்காக எங்க அண்ணன் பிள்ளை கல்யாணம் பண்ணி வச்ச? நாளைக்கு ஊரா வீட்டு பிள்ளை கல்யாணம் பண்ணிட்டு வந்தா நமக்கு உடம்பு சரியில்லாம கட்லேரி படுத்துக்கிட்டோம்னா நமக்கு பாப்பாங்களா? அடுத்த பிள்ளை கல்யாணம் பண்ணிட்டு நம்மள பாப்பாங்களா? பார்க்க மாட்டாங்க. எங்க அண்ணன் பிள்ளையா இருந்தா பாப்பாங்க. எங்க அப்பங்கூட பிறந்தது. எங்க அப்பங்கூட பிறந்து எங்கத்தன் உரிமை எடுத்து நான் கட்டலோட படுத்துக்கிட்டா என்ன அனுசரிச்சு பாப்பா. ஆமா. அதனால தான் எங்க அண்ணன் மூட்டு பிள்ளைய நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன். ஓ அண்ணன் வீட்டு பிள்ளையா? ஆமா. அப்படி கல்யாணம் பண்ணிட்டு வந்து இத பாருடி கல்யாண காலையில தான் முடிஞ்சிருச்சு. ஆமா. கல்யாணம் முடிஞ்சாலும் இந்த உள்ளூர் பொம்பளைங்க இந்த சக்கலாத்திங்கெல்லாம் என்ன பலவிதமா பேசுறாங்க. என்னன்னு பேசுறாங்க? இந்த உள்ளூர் பொம்பளைங்களும் சரி ஆம்பளைங்களும் சரி எல்லாம் பொறாம புடிச்சு அலையறாங்க. என்ன காரணம் தெரியுமா? இந்த உலகத்துல மானேக செட்டியாருக்கு மனைவி அமைஞ்சது போல நம்ம யாருக்கும் மனைவி அமையலையேன்னு இந்த உள்ளூர் ஆம்பளைங்களுக்கு எல்லாம் பொறாம. ஆனா உனக்கு பொறாமையா இருக்குதா? அது மட்டும் இல்ல, இந்த பொம்பளைங்களை என்ன மனசுல நினைக்கிறாங்கன்னா எப்படி இப்படி நல்ல மணி கணவனுக்கு இப்படி அடிபணிந்து இருக்கிறா, ரொம்ப நாள இருக்க முடியல, இந்த மாதிரி பொம்பளைங்களுக்கு எல்லாம் பொறாம. நீ பொறாம பட்டியா? நீ பொறாம பட்டியா? இத பாருடி. ஏன் தெரியுமா? என்ன காரணம்? என்ன காரணம் தெரியுமா? நான் திருமணம் செய்து இன்று நாள் வர கல்யாணம் என் மகனுக்கு கல்யாணம் முடிஞ்சு இன்னைக்கு நாள் வரைக்கும் என் கணவனை கண்கண்ட தெய்வமா வணங்குறேன் நானு. ஓ நீ? ஆமா. கண்கண்ட தெய்வமா நினைக்கணும். தெய்வம் இல்லடா, தெய்வம். காலையில எந்திரிச்ச உடனேயும் நான் ஸ்தானபானங்கள் செய்து தலைக்கு குளிச்சுட்டு காலங்காத்தால ஒரு காலை தொட்டு கும்பிடுறது வழக்கம். தொட்டு பாக்குறதா? அவருடைய காலை தொட்டு வணங்குவேன். எதுக்காக? கணவனுடைய பாதத்தை காலங்காத்தால பிரம்ம முகூர்த்தத்துல வணங்கினா நம்ம காலை மட்டும் கட்டையில போய் சேர்ற வரைக்கும் நாம் சுமங்கலியா இருப்போம். மாமா நான் எங்க என் பொண்டாடி வந்து கும்பிடுறேன், நாங்க காலைல வந்து உடுடான்னு அப்படின்னு சொன்னா வேலை முடிஞ்சு போச்சு. எடுத்து வாதில தூக்கி விளக்கமா தூக்கி அடிக்கிறாள், திட்டிட்டு. நான் அப்படியெல்லாம் யாரையும் ஒரு வார்த்தை வாய் திறந்து பேச மாட்டேன் நானு. உனக்கு இந்த மாதிரி பொறுத்து பொண்டாட்டி எனக்கு வாய்க்கல. எனக்கு வாய்ச்ச மாதிரி பொண்டாட்டியா? அதுவும் உண்மைதான்டா. ஆமாம்மா. அப்படி எல்லாம் இருந்தாலும் எதுக்காக கடவுளும் அவ்வளவு மரியாதை? ஏன்னா நம்மள தாய் தந்தை பெக்கறாங்க. நம்மள பெற்ற பிறகு அக்கா படுக்காதாக்கா, படுக்கிறதுக்கு பார்க்க கூடாதாமா. அதாவது தாய் தந்தை பெற்ற பிறகு வளர்த்துறது அவங்க கடமை. ஏன்னா மகன மகளையோ பெத்துட்டா அது வளர்த்தணும், அது அவங்க கடமை. வளர்த்தி கல்யாணம் செய்து வைக்கிறாங்க பாத்தியா? ஆனா யாரு என்னன்னு தெரியாத ஒரு 3வது மனுஷனுக்கு ஒரு ஆம்பளைக்கு நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. நம்ம கழுத்துல மஞ்ச கயிறு கட்டுறாங்க பாத்தியா? அந்த கயிறுக்கு மனசு இறங்கி அந்த கயிறு 3 முடிச்சு போட்டுட்டாங்கிறதுக்கோசரம் நம்ம காலை மட்டும் கட்டையில போய் சேர்ற வரைக்கும் நம்மள எவ்வளவு பாசமா பாத்துக்கிறாங்க. அவங்க பாத்துக்குன்னு என்ன இருக்குது? அந்த அக்னி முன்பதாக நம்ம கழுத்துல தாலி கட்டினாங்க பாத்தியா?
அந்த மஞ்ச கைத்திற்கு மதிப்பு கொடுத்து நம்ம சாகர வரைக்கும் நம்மள பாத்துக்கிறாங்க நம்ம கணவன்மார்கள். அப்படியாப்பட்ட புருஷன் நம்ம எப்படி தாங்கணும்? தாங்கணும். ஆமா, அது போல தாங்கணும். அது மட்டும் கிடையாது, என் கணவர் வாய் திறந்து ஒரு வாய்த்த சொல்றதுக்குள்ள அவர் மனசுல அதுதான் இருக்குன்னு சொல்லி அந்த காரியத்தை நான் செஞ்சு முடிப்பேன் நானு. ஆமா, வாய்க்கு திறக்கறாரே இல்லையோ, ஆமா, அவர் மனசுல அதுதான் இருக்குன்னு நான் செஞ்சு முடிச்சிருவேன். ஏன்னா என் கணவனை கண்ட எனக்கு ஒரு மரியாதை, ஒரு பயம், ஒரு பக்தி. ஆமா, பொண்டாட்டி சிக்கி இருந்தா இது மாதிரி நம்மளுக்கு சிக்கி இருக்கணுமே. ஆமாடி, என்ன நினைக்கிற நீ? அதனால தான் இந்த உள்ளூர் ஆம்பளைங்க எல்லாம் என்னடா நல்ல மணியாட்ட பொண்டாட்டி நமக்கு வாய்க்கு ஏன்னு வாய் வயிறுமா அடிச்சுக்கிறாங்க. ஆமாதா, இவரெல்லாம் கேளு எப்படி தெரியுமா அடிச்சுக்கிறாரு. எங்க அக்கா படால சித்திரவதை படுத்துதா அவரு. அதனால அப்படியா கேட்டு பாருடா வேணா. இன்னைக்கு என்ன பாருங்க, என் வீட்டுக்கார்ட்ட எப்படி நான் பாசமா நடந்துக்கிறேன்னு பாருங்க. அத பார்த்து நீங்க எல்லாம் தெரிஞ்சு அதே மாதிரியே நடந்துக்குவாங்க. ஏன்னா அப்பதான் காலம் மட்டும் நம்ம சுமங்கலியா இருக்க முடியும். பண்றதுல நான் பாத்துட்டு போய் என் பொண்டாட்டி சொல்லி என் பொண்டாட்டி நான் மாத்துறேன். ஆமா, அது மட்டும் கிடையாது, நம்ம சரியா இருந்தா ஏன் நம்ம புருஷ மாதிரி அடுத்து விட்டு தாயிட்டு போறாங்க. ஆமா, இது நாயம். ஓய் ஓய், என்னன்னு பேசிக்கிறேன். சொரக்காய்க்கு உப்பு பத்தலின்ட்டு இத பாருடி, நம்ம சரியா நடந்துக்கிட்டா நம்ம புருஷையா அடுத்து விட்டு தேடி போறான், அடுத்து பொம்பளை பார்த்து போறான். அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது எங்க வீட்டுல. என்னை விட்டு கொஞ்ச நேரம் பிரிய மாட்டாரு என் கணவர். ஏன்னா அந்த அளவுக்கு நான் அவரை பாத்துக்கிறேன், அவரு என்ன அந்த அளவுக்கு பாத்துக்கிறாரு. வடிவேல் மாதிரி மாலா 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 அப்படி சொல்லலாம். அப்படி சுத்திட்டே இருப்பாரு. நான் கவனிக்கிற கவனிப்பு அந்த மாதிரி அவர்கிட்ட அவளை அனுசரணையா நடந்துக்கிறேன் நானு. அது போல இங்க இருக்க பொம்பளைங்க எல்லாம் இன்னைக்கு பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. அப்பதான் நான் கணவனை வந்து முந்தானையில முடிச்சு வைக்கிறாங்க சொன்ன பாத்தியா. இப்ப நான் பண்ற மாதிரி பண்ணாதான் முந்தானையில முடிச்சு வைக்க முடியும். இன்னைக்கு எல்லாரும் பாக்குறோம். ஆமா, எல்லாரும் மாத்திரம். ஆமா. ஓ, அதனாலடி நம் கணவரை சேர்ந்து காண வேண்டும் அல்லவா. ஏன்னா கல்யாண வேலை ஆரம்பிச்சதுல இருந்து அவருக்கு கொஞ்சம் வேலையா குறைஞ்ச வேலையா எத்தனை வேலை செஞ்சிருப்பாரு. கல்யாணமே அவருக்கு அவர் தலைமையில தான் நடக்குது. ஆமா, அதனால அவருக்கு மிகவும் அழைப்பா இருக்கும். அதனால கை கால அழித்து விட்டுட்டு அவர் கை காலெல்லாம் அழித்து விடணும். ஏன்னா அவருக்கு உடம்பு மிகவும் அசதியா இருக்கும்ல. அதனால கணவனை சென்று பார்க்க வேணும்ல. போகலாமா? போலாமாடி, வாடி போவோம்.